This is Shankar. Welcome back to Info Tamil சேனல். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் திடக்கழிவு மேலாண்மை, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அதாவது நம்ம ஊர்ல எல்லாம் குப்பையெல்லாம் வந்து மலை போல இருக்கு. அந்த மலை போல இருக்க குப்பையெல்லாம் வந்து எப்படி மறுசுழற்சி செஞ்சு தரம் பிரிச்சு, அதுக்கப்புறம் அதுல தேவையில்லாததெல்லாம் வந்து எப்படிலாம் வந்து இது பண்றாங்க. அதாவது மறுசுழற்சி செஞ்சு தேவையில்லாத கழிவுகளை பிரிச்சு தேவையுள்ளத வந்து என்ன பண்ண முடியும்? அது மூலியமா என்னெல்லாம் பண்றது? ஃபர்ஸ்ட்டு குப்பைய சேகரிக்கிறாங்க. அந்த சேகரிக்கிறது எல்லா இடத்துலயும் வந்து கரெக்ட்டா சேகரிக்கிறாங்களா? டெய்லி நடக்குதா? இத பத்தி தான் இந்த டாபிக்ல வந்து நம்ம வந்து பேசப் போறோம். அதுக்கப்புறம் இன்னொன்னுன்னா, இத பத்தி நம்ம பேசுனதுக்கான காரணமே என்ன அப்டின்னா, இத பத்தி எல்லாரும் பேசணும். எல்லாரும் வந்து அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்கணும். அரசாங்கமும் அதுக்கு ஏத்த மாரி ஸ்டெப் எடுக்கணும். அதாவது நம்மளோட தமிழ்நாடு வந்து ரொம்ப சுத்தமான அ ஊரு அப்படிங்கிற ஒரு பேர் எடுக்கணும். ஏன் அப்படின்னா, லாஸ்ட் இயர் வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து அரு அ ஒரு சர்வே எடுத்து அறிவிச்சாங்க. அது வந்து என்ன அறிவிச்சாங்க அப்படின்னா, அதாவது இந்தியாலயே வந்து டாப் 10 டர்ட்டியஸ்ட் சிட்டீஸ் அதாவது ரொம்ப அதாவது இந்த திடக்கழிவு மேலாண்மைய ஒழுங்கா அதாவது நகரங்கள் பட்டியலிட்டாங்க. அந்த பட்டியலிட்டதுல முதல் பிளேஸ் எந்த ஊர் அப்படின்னா மதுரை. ஓகேவா? கோயில்களின் நகரம் மதுரை. ஓகேவா? 3வது பிளேஸ் சென்னை. ஓகேவா? இந்த மாரி வந்து வர்றது வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து கிடையாது. ஓகேவா? நீங்க வந்து சொல்லலாம். மேபி வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு வந்து நம்மள வந்து பிடிக்காது. அதனால எதுவும் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு. அப்படியா தான் நீங்களும் அந்த ஊர்ல எல்லாம் இருக்கீங்க. தமிழ்நாட்டுல இருக்கீங்க. எந்த அளவுக்கு வந்து திடக்கழிவு மேலாண்மை வந்து இங்க நல்லா இருக்கு. அதாவது குப்பையில வந்து உடனே அகற்றிடுறாங்க. அதனால வந்து எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல அப்படின்னு நீங்களே வந்து உங்க ஏரியாவ பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து அத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்டின்னா, இந்த மதுரைய பொறுத்தளவுக்கு என்னன்னா, இப்ப குப்பை வந்து ரொம்ப அவ்ளோ அதிகமா சேருது. ஆனா எந்த அளவுக்கு வந்து எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்றாங்க. எல்லாத்தையும் வந்து டெய்லி டே டு டே வந்து ஒரு குப்பையெல்லாம் சேகரிச்சு உடனே வந்து அகற்றிறாங்க. அப்டிங்கிறது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு கேள்விக்குறி. ஓகேவா? அதுக்கான சில புகைப்படங்கள்லாம் உங்களுக்கு வந்து நான் போடுறேன். நீங்களே வந்து பாருங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, மதுரையில வந்து இப்ப யாருக்கு வந்து இத டெண்டர் விட்டிருந்தாங்களோ, அந்த டெண்டரே கேன்சல் பண்ணிட்டு இன்னொருத்தவங்கள வந்து நாங்க வந்து இது பண்ண போறோம். வேற புது வெண்டர வந்து எடுக்க போறோம் அப்டிலாம் வந்து அறிவிச்சிருக்காங்க. நியூஸ்ல எல்லாம் வந்திருக்கு. நம்ம பார்த்திருக்கோம். இன்னொன்னு என்ன அப்டின்னா, எப்பவுமே நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா, இப்ப மதுரை அப்டின்னாலே என்ன ஆகும் அப்டின்னா, வைகை நதி. ஓகேவா? வைகை நதிய பொறுத்தளவுக்கு எப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்கன்னா, ஆத்துல அழகர் இறங்குறப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. அந்த டயத்துல மட்டும் என்ன பண்ணிருவாங்க அப்டின்னா, உடனே வந்து வைகை அணையில இருந்து தண்ணீய தொறந்து விட்டுருவாங்க. தண்ணீய தொறந்த உடனே என்ன ஆகும்னா, ஆகாய தாமரைலாம் வந்து அடிச்சுட்டு போயிரும். அதாவது குப்பை, குளங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா, அதிகப்படியான தண்ணி வர்றதுனால, அதெல்லாம் அடிச்சுட்டு போயிடுதுன்னா, அந்த டயத்துல மட்டும் ஆத்துல வந்து அழகர் இறங்கிறாரு. ஆத்துல அழகர் இறங்குறப்ப மட்டும் அந்த மதுரை மாநகரத்த வந்து சுத்தமா வச்சா போதுமா? இல்ல வருஷம் ஃபுல்லா மக்களுக்காகவும் சுத்தமா வைக்கணுமா? அப்போ மக்கள் அதுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணணும்? அப்படின்னு நீங்க எல்லாருமே வந்து உங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க அத பத்தி. இன்னொன்னு இப்ப மதுரை சொல்றோம். அதே மாரி இன்னும் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. என்ன அப்டின்னா, திருநெல்வேலியில தாமிரபரணி ஆறு இருக்கு. ஓகேவா? அந்த தாமிரபரணி ஆறுல யாரு இத வந்து இது பண்ணாங்கன்னு தெரியல. என்ன அப்டின்னா, தாமிரபரணி ஆத்துல வந்து பழைய துணிகள வந்து போட்டுடுறாங்க. அத வந்து யாரோ ஒருத்தர் வந்து சொல்றாங்க. அதுல போட்டா ஏதோ நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கும். ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இப்ப அதனால என்ன ஆகுதுன்னா, அத வந்து போடுறவங்க வந்து ரொம்ப அதிகமான பேர் ஆயிட்டாங்க. யாரோ ஒரு நல்ல மனுஷன், ஒரே ஒரு ஆளு, அவர் வந்து அந்த துணிகள் எல்லாம் ஆத்துல இறங்கி அ எ ஏன் அப்டின்னா, இப்ப ஆத்துல தண்ணிலாம் அடிச்சுட்டு வருது. சில இடத்துல வந்து நெறைய வந்து கற்கள், பாறைகளா இருக்கும். அதுல தான் வந்து மாட்டியிருக்கும் அந்த துணியெல்லாம். அதெல்லாம் எடுத்து அவர் வந்து சுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவர் ஒரு தனி மனிதரா வந்து சுத்தம் செய்றாரு. அதாவது தன்னோட ஊர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஆனா திருநெல்வேலி ஊர்ல, இல்ல திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த ஊர்ல எல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. இல்ல அந்த ஊருக்கு வந்து எத்தன பேர் வந்து கோயில்களுக்காகவும், சாமி கும்பிடுறதுக்கும் வர்றாங்க. அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நதிகள வந்து பாழ்படுத்துறது வந்து நல்லதா? அதே மாதிரி நொய்யல் நதி. நொய்யல் நதியில வந்து நெறைய வந்து ச அ ஆலை ஆலை கழிவுகள், சாய கழிவுகள் இதெல்லாம் சேர்ந்து நொய்யல் நதிய வந்து இது பண்ணிட்டாங்க. அது ரொம்ப சீர்கேடா ஆக்கிட்டாங்க. இதே மாரி வந்து நம்மளுக்கு வந்து இங்க இருந்து காவிரி ஆத்துல இருந்து தண்ணி வரணும். மேகதாது அணை வந்து கட்டக்கூடாது அப்படின்லாம் இப்ப நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். சில டைம் என்ன ஆகுதுன்னா, அங்க இருந்து வர தண்ணீல வந்து நொர நொரையா வருது. அந்த நொர நொரையா வர்றதுக்கான காரணம் என்னன்னா, நெறைய ஆலை கழிவுகள்லாம் வர்றதுனால இதாகுது. இன்னொன்னு
இப்ப இந்த நதிகள்லாம் எங்க போய் சேருது? கடல்ல போய் சேருது. அந்த கடல் சேர்ந்தா, இப்ப அங்க இருக்க மீன்கள்லாம் வந்து இதாகும். அங்க உள்ள உயிரினங்கள்லாம் வந்து அழியும். அப்புறம் அதுகளும் சீர்கெடுது. கடைசியில அங்க இருக்க வந்து இதெல்லாம் வந்து நம்ம மீன்களெல்லாம் வந்து நம்ம சாப்பிடுறோம். ஓகேவா? வாரம் வாரம் சாப்பிடுறோம். அப்ப எந்த அளவுக்கு நம்ம சாப்பிடுற ஃபுட் எல்லாம் வந்து ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கும். அ ந ந நம்மளுக்கு வந்து ஒரு இந்த மீன் சாப்பிட்டா நல்லது, அந்த மீன் சாப்பிட்டா நல்லதுங்க. அந்த மீனே வந்து சுத்தமா இல்லையேப்பா! அந்த மீனோட வயித்துக்குள்ளேயே எவ்வளோ கழிவுகள் இருக்கும். அதே மாரி தான். இந்த குப்பையில சாப்பிடுற, பிளாஸ்டிக்க சாப்பிடுற மாடுகளுக்கெல்லாம் வந்து எவ்வளோ வயித்துல வந்து எவ்வளோ குப்பைகள் இருக்கு. அப்ப அதுக்கு குடுக்குற பால் வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்டின்னா, அப்ப நம்மளுக்கு எந்த அளவுக்கு இதாகும். எப்டின்னா, நம்ம ஒண்ணு பண்றோம் அப்டின்னா, அதே தான் நம்மளுக்கு வந்து திருப்பி கிடைக்குது. அப்ப இயற்கைய நம்ம நல்ல வழியா பார்த்துக்கிட்டோம்னா, இயற்கையும் நம்மள வந்து நல்ல வழியா பார்த்துக்கும். அதே மாரி தான் இப்ப சென்னை. சென்னைய பொறுத்தளவுக்கு 2 இடத்துல தான் வந்து குப்பைய வந்து கொட்டிட்டே இருந்தாங்க. ஒண்ணு கொடுங்கையூர், இன்னொன்னு வந்து இந்த சைடு மேடவாக்கம் சைடு. ஓகேவா? இப்ப இந்த மாரி குப்பையில மலை போல சேகரிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அங்க இருந்து மீத்தேன் வாயுலாம் வந்து உருவாகுது. அந்த மீத்தேன் வாயுனால என்னப்பா ஆகுது? மீத்தேன் வாயு தான் ஓசோன்ல ஓட்டை விழுவதற்கான முக்கியமான ஒரு ரீசன். அதுக்கப்புறம் வந்து அதிகப்படியான வெப்பம் உருவாகுறதுக்கான ஒரு காரணி வந்து எதுன்னா, மீத்தேன் வாயுக்கள். ஓகேவா? இதனால என்ன ஆகும்னா, சில டைம்ஸ் வந்து சம்மந்தமே இல்லாம தீ பிடிச்சிரும். அது தீ பிடிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான இது எது அப்டின்னா, ஃபியூயல் எது அப்டின்னா மீத்தேன். அப்ப நம்ம எவ்வளவு தூரம் நம்மளும் வந்து குப்பையில வந்து அந்த தூய்மை பணியாளர்கள்லாம் வர்றாங்கல்ல. வர்றப்ப அவங்கட்ட வந்து குப்பைகள வந்து நம்ம குடுக்குறோம். அப்ப குடுக்குறப்போ வந்து நம்ம எப்படி பண்ணணும்னா, தரம் பிரிச்சு குடுக்கணும். மக்கும் குப்பை, மக்காத குப்பை. அதுக்கப்புறம் வந்து சில டைம்ஸ்ல வந்து எலக்ட்ரானிக் கெட்ஜெட்ஸ்லாம் வந்து போட்டுருப்போம். அப்ப அதெல்லாம் வந்து தரம் பிரிச்சு குடுக்கணும். அவங்களும் அதே மாரி அத தரம் பிரிச்சு வாங்குறத வந்து கரெக்ட்டான வழியில வந்து மறுசுழற்சி செஞ்சு அதுல வந்து என்ன பண்ண முடியுமோ. இப்ப கூட நான் நெறைய இத பத்தி நான் பேசுறதுக்காக நெறைய வந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப கூட என்ன பண்ணாங்க அப்படின்னா, குப்பைகள்ல இருந்து அ நெறைய வந்து வெல்த் வந்து கிரியேட் பண்ணலாம். அதாவது நெறைய பேருக்கு வந்து அதன் மூலியமா வந்து நெறைய பேருக்கு வந்து ஜாப்ஸ்லாம் வந்து கிரியேட் ஆகும். அப்படிங்கிற மாதிரிலாம் ஆர்டிகிள்லாம் வந்து படிச்சேன். இது சார்ந்த துறை வல்லுநர்கள் வந்து தங்களோட அறிவ, தங்களோட நாலேட்ஜ வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணணும். ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும். நம்மளோட ஊர் வந்து சுத்தமான ஊர் அப்படிங்கிறது மாரி இருக்கணும். எல்லா நதிகளையும் வந்து நம்ம வந்து தாய் போல நெனச்சு அந்த நதிகள பாழ்படுத்தாம இருக்கணும். வெறும் வந்து அங்க இருக்க வந்து மணல் இட்டு போறது. அதாவது இந்த மாரி நெறைய வந்து விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. அது எப்படின்னா, எந்த அளவுக்கு வந்து இயற்கைய வந்து நம்ம வந்து சுரண்ட முடியுமோ, இயற்கைய வந்து பாழ்படுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு பண்றோம். அந்த மாரிலாம் பண்ணாம, எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்ட வந்து ஒரு நல்ல ஊராக்கணும். ஒரு சுத்தமான ஊராக்கணும் அப்படின்னு உங்க மூலியமா இந்த வீடியோ மூலியமா கேட்டுக்கிறேன். இது இது சார்ந்த உங்க ஏரியால நெறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நீங்களும் வந்து இதே மாரி வந்து வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு நான் சொல்லி கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ்.